5 மாசத்துக்கு முன்னால ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருந்தேன். அதனோட தலைப்பு விஜய் பொலிட்டிக்கல் டெபியூ. விஜயனோட அடுத்த நகர்வு. ஏற்றமா? ஏமாற்றமா? யார் பிடியில் யார்? ஒரு வாக்காளர் கண்ணோட்டத்தில் அப்படின்னு. அப்போ பெரும்பாலானவங்களோட கணிப்பு என்னவா இருந்ததுன்னா, விஜய் அண்ணாவுக்கு 15% ஓட்டு வாங்கி இருக்கலாம்னு தான். நானும் அந்த கருத்தை தான் பிரதிபலிச்சிருந்தேன் ஒரு வாக்காளரா. அப்புறம் பல விஷயங்கள் அடுத்து அடுத்து ரொம்ப விரைவாகவே நடந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் எக்ஸிட் போல்ல கூட பல கருத்து கணிப்புகள் நிறுவனங்கள் சொன்னது கூட இதே தானே. ஒரே ஒரு கணிப்பு தவிர இந்தியா டுடேவோட ஆக்சிஸ் சொன்னதுதான் 90லேருந்து 110 தொகுதி வரைக்கும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு. யாருமே நம்பல. அவங்க பேசல. அவங்க வாங்கின பணம் தான் பேசுச்சுன்னு சொன்னவங்க நிறைய பேர். கேலியும் கிண்டலுமா வந்த மீம்ஸ்கள் எத்தனை. இது வரலாறு காணாத வெற்றியான்னு கேட்டா இல்லைன்னு இப்ப யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் முடியாது. ஏன்னா வரலாற்று உறுதிப்படுத்தப்பட்ட அந்த புள்ளி விவரங்களை யாரும் மறுக்க முடியாது இல்லையா. மாற்றம் மாற்றம் மாற்றம். விஜய் விஷயத்துல எல்லா நிகழ்வுகளும் இந்த ஒரு மந்திர சொல்ல மையமா வச்சு நடந்தது தானே. சேஞ்சுன்ற வார்த்தை பிரபலமானதே ஒபாமாவாளர் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 60 வருஷங்களுக்கு அப்புறம் மாறி மாறி வந்த திராவிட இயக்கங்களோட ஆட்சி மாறிடுச்சா. ஆமாம். சிறுபான்மையை சேர்ந்த ஒரு தலைவர் வந்திருக்கிறாரா. ஆமாம். தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னாரா. ஆமாம். டிவிக்கே ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் வின்னிங் பார்ட்டியா. ஆமாம். கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல முதல் முறை தேர்தலில் நின்று இத்தனை தொகுதிகளை வின் பண்றாரா. ஆமா. தேர்தலுக்கு முன்னாலேயே ஒரு கூட்டணி கூட அமையாத ஒரு கட்சி 234 தொகுதிகளிலும் போட்டி போட்ட தைரியம் விஜய்க்கு இருந்ததா. ஆமாம். சரிங்க. நாம இத்தனை ஆமாம் போட்டாச்சு. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் தான் எனக்கே இருக்கு. செங்கோட்டையன் சொன்னது இப்போ ஞாபகம் இருக்குங்களா. தமிழ்நாட்டில் ஒரு மிராக்கிள் நடக்க போகுது பாருங்கன்னு சொன்னார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு 2 வழிகள் மட்டுமே உள்ளன. ஒன்று, எதுவும் ஒரு அற்புதம் அல்ல என்பது போல வாழ்வது. மற்றொன்று, எல்லாமே ஒரு அற்புதம் என்பது போல வாழ்வது. There are only two ways to live your life. One is as though nothing is a miracle. The other is as though everything is a miracle. இதோட சாராம்சம் என்னன்னா, ஆர்வத்தோடு இருங்கள். இல்லைன்னா முழு விஷயங்களையும் நீங்கள் தவற விட்டு விடுவீர்கள் என்பதுதான். ஏன் விஜய் கூட இந்த பிரம்மாண்டமான வெற்றியை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு தான் நான் நினைக்கிறேன். கவுண்டமணியோட டயலாக் மாதிரி ஒருத்தன் பொய் சொல்லலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கொஞ்சம் மாற்றி யோசிச்சு ஒருத்தருக்கு ஆசை இருக்கலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் பேராசை இருக்கக்கூடாது இல்லைன்னு கிண்டல் அடிச்சவங்க எத்தனை பேர். ஒரு தேர்தலில் கூட நிற்கல. சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கேட்குதா. கேட்டிங்களா இல்லையா. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லி சுலபமாக இந்த விஷயத்தை கடந்து போய்விட முடியுமா என்ன. அப்போது எங்கே எது ஒர்க் அவுட் ஆச்சு, யார் எந்த தவறை எப்போ செஞ்சாங்க, யோசிக்கணுமா வேணாமா. பல டைமென்ஷனில் இதை பற்றி பார்க்கலாம். முதல்ல விஜய் ஏன் அரசியலுக்கு வந்தார். உச்சக்கட்ட நடிப்பு கெரியரில் இருந்தப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன், இது அவர் சொன்னது. சில பேர் சொன்னது என்னென்னா, உங்களை யார் சார் கூப்பிட்டது. ஆனால் உண்மை அவருக்கும் அவர் கூட 24/7 இருக்கிற அந்த வெற்றிவேல் ஜோசருக்கு மட்டும்தான் தெரியும். அவருக்கு ஒரு முக்கிய அரசு பதவி கொடுக்க போகிறதாகவும் இன்னைக்கு வந்த செய்தி. சரி இருக்கட்டும். அதிமுக கூட இருந்தால் எப்படி டீல் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். திமுக அழிக்கிறதுக்கு நீ தான் வேணும்னு சொன்ன பிஜேபி பின்னால் போன பி டீம் தான் டிவிக்கு பொதுவாக பேசப்படுது. பிஜேபி கிட்ட இருக்கிற ட்ரம்ப் கார்டு 500 கோடி ஜனநாயகன் சென்சார், அப்புறம் கரூர் ஸ்டாம்பிட் சிபிஐ வழக்குன்னு சொல்லப்படுது. இதனால தான் விஜய் பிஜேபி ஒரு கொள்கை எதிரின்னு மட்டும் சொல்லி அதோடு நிறுத்திட்டாரா. அப்போது அரசியல் எதிரி இல்லை தானே அர்த்தம். சரிங்க, அதெல்லாம் பழைய கதை. இப்போது மெஜாரிட்டிக்காக காங்கிரஸ் கிட்ட இருந்து 5 சீட்டை வாங்கி அதில் 2 மினிஸ்டர் போஸ்ட் கூட தயாராக ஆயிட்டீங்களே. வருங்காலங்களில் பிஜேபியை எதிர்த்து எல்லா விஷயங்களிலும் குரல் கொடுக்க சொல்லி காங்கிரஸ் உங்களை பிளாக்மெயில் பண்ணால் விஜய் சார் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. ட்ரிஷாக்கு ஆர்எஸ்எஸ்லையும் பிஜேபிலையும் இருக்கிற நெருக்கத்தை பற்றி அரசியல் வட்டாரத்தில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், வெற்றி பெற்ற உங்கள் எம்எல்ஏ டீமில் 19 பேருக்கு அந்த சீரியஸான கிரிமினல் கேஸில் இன்வால்வ் இருக்காங்களே. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஆனால் ரொம்ப ஆட்டம் ஆடாதீங்க அப்படின்னு உங்கள் எம்எல்ஏங்களுக்கு நீங்கள் வார்ன் பண்ணியிருக்கீங்களே. ஊழலை ஒழிப்பேன்னு நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது. புலிப்பட வருமானத்தை சரியாக காட்டலன்னு உங்கள் மேலே பாஞ்ச கேஸும் இடி அந்த ரெய்டும் டிவிக்குள்ளே நுழைஞ்ச மற்ற மூத்த தலைவர்களுக்கு இடையில் நடந்த பண பட்டவாடாக்களும் பற்றி வந்த செய்திகள் பொய்யா எங்கேயோ இடிக்குது. விஜயோட தனிப்பட்ட சொந்த வாழ்க்கையை பற்றி நம்ம பேசுகிறது சரியாக இருக்காது. அதை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க இல்லையா. அதனால் அதை இதோடு நிறுத்திப்போம். உறுதிமொழி எடுத்த சில மணிக்குள்ளேயே 3 வாக்குறுதிகளுக்கான கையெழுத்து போடுறது, அதுவும் பதவியேற்ற அந்த மேடையிலேயே எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தீங்களே விஜய். முதல்வன் பட ஸ்டைலில் சூப்பர் விஜய் சார்.
கல்வி நிறுவனங்கள் அப்புறம் கோயில்களில் டாஸ்மாக் கடைகளை மூடுவோன்னு ஜியோ பாஸ் பண்ணது ஒரு அதிரடி நடவடிக்கை தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க விஜய். விஜய் வந்து அரசியல் நாகரிகம் கருதி மற்ற எல்லா கட்சிகளோட தலைவர்களையும் பார்த்து வாழ்த்து பெற்றது மாற்றத்துக்கான ஒரு நல்ல ஆரம்பம் தான் கண்டிப்பாக சொல்லணும். ஆனால் இபிஎஸை விட்டுட்டீங்களே, மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொட மாட்டேன்னு சொன்னீங்க. அது உங்களுக்கு தேவையில்லை தான். ஆனால் மற்ற கட்சியை சேர்ந்த எம்எல்ஏகளுக்கு, ஏன் டிவிகேலேயே கூட புதுசாக எம்எல்ஏவாக வந்தவங்க என்ன செய்ய போகிறாங்க? அண்ணாடிஎம்கேலேருந்து வந்த எம்எல்ஏக்களும் மினிஸ்டர்களும் டிவிகேலே இருக்காங்களே. அவங்க தப்பு செஞ்சா கட்சி விட்டு நிற்கிறீங்களா? மற்ற கட்சிகளோட ஆதரவோட கட்சி அமைச்சிருக்க நீங்கள் கரப்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க நீங்கள் பாடுபடுவீங்கன்னு நம்புகிறோம். கேன்சரோட அட்வான்ஸ் ஸ்டேஜில் பல வருஷங்களாக இருக்கிற கரப்ஷனை முழுசாக இல்லாமல் பண்ண முடியுமா? ஜேம்ஸ் வசந்தன் கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி, எந்த நாட்டில் தான் கரப்ஷன் இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலான்னு. இன்னொரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது என்னென்னா, விஜயோட இமோஷனல் கனெக்ட் தான். இபிஎஸும் உதயநிதியும் பண்ண பிரச்சாரத்தை கம்பேர் பண்ணும்போது விஜய் கிட்ட கூட நிற்க முடியாது. ஆரம்பத்தில் நடத்தின சில மாநாடுகளை தவிர வாடன்னா அடிப்போம் அப்படின்னு டைலாக் மாதிரி விஜய்னா ஓட்டு போடுவோம் என்ற ஒரு மனநிலை. அவரை பார்த்தாலே பிறவி பயனை அடைஞ்சிட்டோன்ற அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க மக்கள். எல்லாருக்கிட்டையும் படத்தை வாங்கிட்டு விசிலுக்காக ஓட்டு போட்டவங்க தானே அதிகம் இந்த 35% வாக்குவாங்கில. மற்ற அரசியல்வாதிகள் ஓட்டு கேட்க தான் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. ஆனால் இந்த விஜய் உங்களோட ஒவ்வொரு வீட்டுக்கும் நோஞ்ச பின்னால் தான் அரசியலுக்கே வந்திருக்கான். இந்த பஞ்ச் டைலாக்கு விஜயோட வெற்றிக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க. சரிங்க, இதெல்லாம் ஓகே. பாஷை பற்றி ரொம்ப பேசிட்டோம். இப்போ விஜய் முதலமைச்சராக வந்தாச்சு. அடுத்தது என்ன? 4 வாக்குறுதிகளுக்கு சிக்னேச்சரும் போட்டுட்டாரு. நல்ல விஷயம்தான், நல்ல ஆரம்பம்தான். இனிமே அவர் அடுத்த 5 வருஷங்க ஆட்சி எப்படி தக்க வச்சுக்க போறாரு? இது ஒரு $1 மில்லியன் கொஷின். நெகட்டிவாக பேசுகிறேன்னு சில பேர் நினைக்கலாம். ஆனால் அடிக்கடி நடந்தால் அது மிராக்கல் இல்லை. சரிங்களா? ஏன்னா கள யதார்த்தம் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே தான் வரும் இல்லைங்களா? ஒரு பக்கம் பிஜேபியோட அடுத்த இலக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன், விசிகே அப்புறம் பிஎம்கே அவங்களோட ஐடென்டிட்டியை எப்படியாவது தக்க வச்சுக்கணுன்றது மட்டும் இல்லாமல் இம்ப்ரூவ் பண்ண கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க. காங்கிரஸ் எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கும் பிஜேபியை எதிர்த்து குரல் கொடுக்க சொல்லி டிவிகேக்கு அழுத்தம் கொடுப்பாங்க. இதையே தான் விசிகேவும் பண்ண போகுது. அடுத்த 6 மாதங்களுக்கு டிஎம்கே டிவிகேக்கு இணக்கமாக இருக்க போகிறதா சொல்லியிருக்கு. ஏடிஎம்கே உடைய போகுது. அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. 2 அணியில் யாருக்கு சட்டசபை தலைவர் பதவியும் சபாநாயகர் குழம்பு போயிருக்காரு. இதுக்கு நடுவில் கூட்டணியில் இருந்துக்கிட்டு டிவிகேக்கு அவுட் சைட் சப்போர்ட் எத்தனை மாதங்களுக்கு கொடுக்க முடியும்? இண்டி கூட்டணிக்குள்ள யார் யார் இருக்க போகிறாங்க? பல முரண்பாடுகள் இருக்க. விஜய் முன்னால் சவால்களுக்கு உட்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்க. கடன் சுமை அளவுக்குள்ளதான் இருக்குன்னு ஸ்டாலின் சொன்னாலும் நிதி பற்றாக்குறை, திடமான ஒரு கொள்கை இல்லாத, தேவையான அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு நிலை, ஆட்சி தக்க வச்சுக்க சமரசம் செய்ய வேண்டிய பல விஷயங்கள், அது நீட்டாக இருக்கட்டும், ஒரே நாடு ஒரே தேர்தல், மும்மொழி கொள்கை, டீலிமிட்டேஷன், இப்படி பல தேசிய முன்னெடுப்புகளுக்கு டிவிக்கோட நிலைப்பாடு எப்படி இருக்க போகுது, எங்கெல்லாம் குரல் கொடுக்க போகுது, எங்கெல்லாம் இணங்க போகுது, எங்கெல்லாம் சமரசம் செய்ய போகுது பார்க்கத்தானே போகிறோம் இந்த விஜயோட ஆட்டத்தை. ஒன்று மட்டும் நிச்சயம், அறிந்தும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் விஜய் மேலே அபரிமிதமான நம்பிக்கையை வச்சு தானே மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. விஜய் ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு, போதை தடுப்பு, அப்புறம் அடிப்படை வாழ்வாதார வசதிகள், முடிஞ்ச வரைக்கும் லஞ்ச ஒழிப்பு, கடன் சுமையை குறைப்பது, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு களப்பணியில் தொடர்ந்து ஆய்வு செஞ்சு நடைமுறைப்படுத்தப்படுவதை தான் நாம் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். திரையில் இருந்து தரைக்கு வரணும் திரு ஜோசப் விஜய் அவர்களே. யூ ஆர் ஆன் தி ராடார். ஏன்னா உங்களோட ஒவ்வொரு அசைவையும் இனிமேல மக்கள் உன்னிப்பாக கவனிக்கத்தான் போகிறாங்க. வருகிற நாட்களில் அரசியல் களம் பரபரப்பாக இருக்க போகுது நிச்சயம். டேக் ஆஃப் நல்லா தான் இருக்குது. உயர பறந்து ஒவ்வொரு மைல்கல்லையும் சேஃபாக லேண்ட் ஆகணும் இல்லையா? அதுதானே முக்கியம். அதுக்கு சொந்த வெறுப்புகளெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டோட முன்னணி வளர்ச்சிக்காக மக்களும் எதிர்கட்சிகளும் பொறுப்புணர்ச்சியோட தொடர்ந்து துணையாக இருக்கணும்னு நம்புவோம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.